உள்ள குளிர்பான தயாரிப்பு ஆலையில் மத்திய மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கும் நிலையில் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது கிருஷ்ணகிரி தனியார் குளிர்பான ஆலை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி சொல்ல கேட்கலாம். சதீஷ்மணி, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில 5 வயது சிறுமி தனியார் நிறுவனத்தின் குளிர்பானத்தை குடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில விசாரணையில கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தயாரிப்பு ஆலையிலிருந்து இந்த குளிர்பானம் தயாரித்து வெளிவரப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பா ஏற்கனவே இந்த ஆலையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருந்ததும் தற்போது வெளியாயிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு அதிகாரிகள் இந்த ஆலையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அதே போல 2024ஆம் ஆண்டு, அதாவது தற்போது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட ஆலையில அந்த ஆய்வு செய்யக்கூடிய ரிப்போர்ட்லாம் வெளியாயிருக்கு. அதுலயும் தொடர்ந்து இந்த ஆலையை கண்காணிப்புல வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த திருவண்ணாமலையில் உள்ள குழந்தை இருந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது மாநில மற்றும் மத்திய அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்ய தயாராக இருக்க நிலையில தான் ஏற்கனவே 2024 கடந்த பிப்ரவரி மாதம் அந்த ஆய்வு செய்த அந்த ரிப்போர்ட்டும் வெளியா இருக்குது. இந்த ரிப்போர்ட்ல எந்த விதமான அந்த ஆய்வுகள்ல சம்பந்தப்பட்ட நிறுவனத்தோட அந்த குளிர்பான தயாரிப்புகள்ல எந்த விதமான ஒரு தவறுகளோ இல்லது அது ஒரு கெட்டு போனதோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் குறிப்பிடப்படல. இருந்தாலும் அந்த குளிர்பானத்தை கூடி வாங்கக்கூடிய பொருட்கள் அது யாரிடமிருந்து வாங்குகிறார்கள், எவ்வாறு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு அது குளிர்பானம் தயாரிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக தற்போது மீண்டும் விசாரணையை தொடக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.